கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 5:4. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? What more could I have done for my vineyard that I have not already done? When I expected sweet grapes, why did my vineyard give me bitter grapes? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டதும் இனி செய்யக்கூடியதும் எதுவும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டுப் பழங்களை அது தந்ததென்ன? ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான மனவேதனையோடு தேவன் தம் ஜனங்களிடம் பேசும் வார்த்தை ஆகும். இங்கு திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. திராட்சை தோட்ட உரிமையாளர் தேவன். அவர் தமது ஜனங்களை அன்போடு தேர்ந்தெடுத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நல்ல கனிகளை எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் பதிலாக பாவமும் கீழ்ப்படியாமையும் உண்டாக்கினர். அந்த வேதனையின் உச்சத்தில்தான் தேவன் இவர்களுக்கு இன்னும் என்ன எப்படி செய்யலாம் என்று பேசுகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனுடைய அன்பின் உச்சத்தை காட்டுகிறது. தேவன் தமது ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், வாக்குத்தத்த தேசத்துக்கு வழி நடத்தினார், தீர்க்க தரிசிகளை அனுப்பினார், சட்டத்தையும் கிருபையையும் கொடுத்தார், பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் அளித்தார். ஆனால் ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாய் வாழவில்லை. இன்றும் தேவன் நமக்காக ஏராளமான நன்மைகளை செய்கிறார். நமக்கு ஜீவன் அருளியிருக்கிறார், இரட்சிப்பை அருளுகிறார், ஜெபத்திற்கு பதில் தருகிறார், நம் குடும்பத்தை காக்கிறார், வேத வசனத்தை கொடுத்துள்ளார். இத்தனைக்கு பிறகும் நம் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கும் கனிகள் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளிடமிருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். அந்த நல்ல கனிகள் என்ன? அன்பு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், நீதிமான் வாழ்க்கை, ஆவியின் கனிகள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:16 வாசிக்கிறோம். தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு தான் தேர்ந்தெடுத்தார். நம்மை வெறும் பெயரளவிலான விசுவாசிகளாக அல்ல, கனி கொடுக்கும் வாழ்க்கைக்காக அழைத்தார். நம்முடைய கனி நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இது தேவனுடைய வேதனையான கேள்வி. கசப்பான பழங்கள் என்பது பாவம், பொறாமை, வஞ்சகம், அநியாயம், உலக ஆசை, ஜெபம் இன்மை, அன்பின்மை. வெளியில் பக்தி இருந்தாலும் உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் அது கசப்பான கனி ஆகும். மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதை மத்தேயு 12:33 வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியின் உண்மையான வாழ்க்கை அவன் வார்த்தைகளில் அல்ல, அவன் கனிகளில்
தெரியும். தேவன் அவருடைய பிள்ளைகளான நம்மிடம் எதிர்பார்க்கும் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த கனிகள் இல்லாமல் வெறும் சடங்கு வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தாது. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று மிக தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:5 வாசிக்கிறோம். இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை மட்டுமே நல்ல கனிகளை தரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை வேதம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. கனி இல்லாத அத்திமரத்தை இயேசு சபித்த நிகழ்வை மத்தேயு 21 வாசிக்கிறோம். வெளிப்புற தோற்றம் இருந்தும் கனி இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நன்கு புரிகிறதல்லவா? அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் நமக்காக ஜெபம் செய்கிறார். ஏனெனில் ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை நீதியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மை அன்போடு பாதுகாக்கிறார், வளர்க்கிறார். அவர் நம் வாழ்க்கையில் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். தேவன் செய்த கிரியைகள் இரட்சிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், தேவ வசனம். அதனால் அவர் எதிர்பார்க்கும் கனிகள் பரிசுத்தம், அன்பு, கீழ்ப்படிதல் மற்றும் ஆவியின் கனிகள். கசப்பான கனிகள் பாவம், இரட்டை வாழ்க்கை, விசுவாசம் இன்மை. இவற்றை தவிர்த்து தேவன் விரும்பும் கனி கொடுக்க நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அன்றாட ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல், இயேசுவின் நிலைத்திருத்தல் என்ற இந்த முக்கியமான காரியங்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார். அதனால் இயேசுவில் நாம் நிலைத்திருப்போம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தேவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்காக எல்லாம் செய்த பிறகும் உன் வாழ்க்கையில் என்ன கனி இருக்கிறது? நான் விரும்பும் கனியா அல்லது கசப்பான பழங்களா? இதற்கு உங்க பதில் என்ன? இன்றே தீர்மானம் எடுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவாதி தேவனுக்கு அவருக்கு பிரியமான கனிகளை தரும் வாழ்க்கை நான் வாழ்ந்து அவரது நாமத்திற்கு மகிமை சேர்ப்பேன் என்று. என்ன தீர்மானம் எடுத்துவிட்டீர்களா? வாருங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையை திராட்சை தோட்டம் போல் பராமரித்து வந்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதவை ஆண்டவரே. ஆனாலும் பல நேரங்களில் உமக்கு பிரியமில்லாத கனிகளை தந்திருக்கிறோம். அதற்காக தயவாய் எங்களை மன்னியும். எங்கள் வாழ்க்கையில் அன்பு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், ஆவியின் கனிகள் வளரும்படி கிருபை தர வேண்டுகிறோம். இயேசுவில் நிலைத்திருந்து நல்ல கனிகளை தரும் வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.